ஒன்பதாவது நிறைவேற்று ஜனாதிபதியாக பதவியேற்ற ரணகுமார திசாநாயக்க புதிய ஜனாதிபதியாக ரணகுமார பதவி விலக உள்ள பிரதமர் மற்றும் அமைச்சர்கள். மைத்திரியின் அதிரடி தீர்மானம். ஜனநாயகத்தை முழுமையாக பாதுகாப்பதற்கு நான் அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் என இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ஜனநாயகத்தினுடைய சிறப்பு மக்களால் ஆட்சியாளர்கள் தெரிவு செய்யப்படுவது. அவ்வாறு தான் நானும் தெரிவு செய்யப்பட்டேன். ஜனநாயகத்தை முழுமையாக பாதுகாப்பதற்கு என்னுடைய பதவி காலத்தில் நான் அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஜனநாயக முறைகளை பின்பற்றி அந்த அணுகுமுறைகளுடன் பதவி பரிமாற்ற செயற்பாட்டிற்கு நன்றி தெரிவிக்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க நியமிக்கப்பட்டதை அடுத்து பிரதமர் தினேஷ் குணவர்த்தன இன்று பதவி விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய பிரதமர் மற்றும் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அமைச்சர்களும் இன்று பதவியிலிருந்து விலக உள்ளனர். இதன்படி தற்போது அமைச்சு பதவிகளில் கடமையாற்றும் அமைச்சர்களும் அவர்களது தனிப்பட்ட ஊழியர்களும் வெளியேற உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. எவ்வாறாயினும் புதிய ஜனாதிபதி தனது கடமைகளை ஆரம்பித்த பின்னர் அவருக்கு நெருக்கமான நம்பிக்கைக்குரியவர்கள் அமைச்சரவைக்கு நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் நடைபெறும் எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார். எனினும் அரசியல் செயற்பாடுகளிலிருந்து ஓய்வு பெறப்போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பல பெரிய சவால்கள் உள்ளதாகவும் மைத்ரி சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்காலத்தில் 3 தேர்தல்கள் நடைபெறவுள்ளன. அதற்காக சுமார் 4000 கோடி ரூபாய் செலவிட வேண்டும். அதற்கேற்ப மக்களுக்கு நிவாரணம் வழங்க முடியாது எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 9வது ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள அனுரகுமார திசாநாயக்க தரப்புக்கு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளில் ஒத்துழைப்பை வழங்கவுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அறிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் பெறுபேறுகள் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அனுரகுமார தரப்புக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கையின் மிகவும் நெருக்கடியான காலகட்டம் ஒன்றில் இந்த நாட்டை சுபீட்சத்தை நோக்கி வழிநடத்துவதற்கான ஆற்றல் அனுரகுமார தரப்புக்கு கிடைக்க வேண்டும். அதே நேரம் வெற்றி பெற்றுள்ளவர்கள் மட்டுமே நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதோ, அதற்கான பொறுப்பு மற்றவர்களுக்கு இல்லை என்பதோ இல்லை. அந்த வகையில் நாட்டை கட்டியெழுப்புவதற்கான விடயங்களில் பொறுப்புள்ள எதிர்க்கட்சி என்ற வகையில் எமது கட்சியும் புதிய ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பினை வழங்கும் என்றும் அவர் மேலும் அறிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவின் வாழ்த்து செய்தி குறித்து பலரின் கவனம் திருப்பப்பட்டுள்ளது. ஒற்றை விரல் புரட்சியில் வெற்றி ஈட்டியுள்ள அனுரவுக்கு ஒற்றை வரியில் மைத்ரி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மைத்ரி வெளியிட்ட வாழ்த்து செய்தியில், 9வது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டியமைக்கு வாழ்த்து என மட்டும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் ரீதியாக ஓரங்கட்டப்பட்டுள்ள நாட்டின் 6வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவின் இந்த வாழ்த்து செய்தி அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசப்பட்டு வருகின்றது. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்த இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இந்திய தலைமைத்துவத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் மக்களின் ஆணையினை வென்றமைக்காக பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளார். குறித்த சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது. அத்துடன் பல நாகரிக ஒற்றுமைகளை கொண்டுள்ள இரட்டையராகவும் நமது இரு நாடுகளினதும் மக்களது செழுமைக்காக உறவுகளை மேலும் வலுவாக்க உறுதி பூண்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
கொழும்பு மாளிகாவத்தை பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார். இந்த சம்பவம் மாளிகாவத்தை பிரதான வீதியின் அருகே நேற்றிரவு 8:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. பிரபல போதைப்பொருள் வர்த்தகர் என்று அறியப்படும் ஷிரான் பாசித்தின் நண்பரான ரிபா காதர் என்பவரே இவ்வாறு துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்துள்ளார். சில மாதங்களுக்கு முன்னர் தெஹிவளை கடற்கரை பிரதேசத்தில் அமைந்திருந்த ஓய்வு விடுதியான சோல்ஸ் பீச் ரிசோர்ட் எனும் சுற்றுலா விடுதி முறைகேடான வகையில் உழைத்த பணத்தில் நிர்மாணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி போலீசாரினால் இடித்து தள்ளப்பட்டது. குறித்த விடுதியின் உரிமையாளரான ரிபா காதர் என்பவரே இன்றைய துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கு இலக்காகி சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார். இதேவேளை இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் பாதாள உலக கும்பல்களின் மோதல் காரணமாக இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிப்பதாக தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த 2024ஆம் ஆண்டுக்கான இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயகவுக்கு இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் தனது வாழ்த்து செய்தியினை குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவில் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு அமெரிக்கா தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றது. இலங்கை மக்கள் தமது ஜனநாயக உரிமைகளை அமைதியான முறையில் பயன்படுத்தியமைக்கு நாமும் வாழ்த்துகின்றோம் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுரகுமார திசாநாயகவிற்கு இலங்கைக்கான பிரித்தானிய தூதுவர் ஆண்ட்ரூ ஃபெட்ரிக் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி மற்றும் அவரது அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்த்துள்ளேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முப்படை தளபதிகளுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விசேட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் உத்தியோகபூர்வமாக நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனையடுத்து நாட்டின் சட்ட ஒழுங்கை பேணி பாதுகாப்பது தொடர்பில் முப்படை தளபதிகளுடனும் விசேட கலந்துரையாடலில் ஜனாதிபதி அனுர ஈடுபட்டுள்ளார். இதேவேளை அவருடைய பாதுகாப்புக்கு விசேட கமாண்டோக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உரத்த குரலில் கூறியது போல அனுரகுமார திசாநாயக்க தனது வேலையை எப்படி காட்டுவார் என்பதை மிகவும் உன்னிப்பாக அவதானிப்பதாக எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் முடிவின் பின்னர் ஊடகம் ஒன்றுக்கு எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இதுவரையான காலத்தில் அனுர தரப்பினர் ஏனைய கட்சியினரை விமர்சித்து மட்டுமே வந்ததாகவும் கிரியல்ல கூறியுள்ளார். இதேவேளை யார் என்ன சொன்னாலும் மக்களின் கருத்துக்கு தலைவணங்குவதாக தெரிவித்த கிரியல்ல அனுரகுமார திசாநாயக்க மக்களின் வாழ்க்கை செலவை குறைக்க எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலுக்கு பிறகு நாட்டில் வன்முறை இல்லாத அமைதியான சூழல் உருவாகும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.